ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு எம்கேஸ் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஹை ப்ரோட்டீன் உள்ள ஒரு ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் தான் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பொருட்கள் வச்சு ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம். கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள், அப்புறம் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆனியனை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஹாஃப் டொமேட்டோ, கருவேப்பிலை ஒரு கொத்து, மல்லித்தலை கொஞ்சோண்டு, ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு நமக்கு அதிக அயன் உள்ள முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். இது மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 எக்கு, ஒரு பவுல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மீல் மேக்கர் ஊற வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் சால்ட்டு. இது மட்டும்தான். இப்போ எக்கு, ஓட்ஸு, மீன் மேக்கர் 3மே வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டு தான். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அந்த ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ரவை பாத்திரத்தில் இருந்தாலே போதும், ரொம்ப நைவாக அரைக்கணும்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக ரெண்டு டைம் வந்து நம்ம 2 ஸ்பீடில் வச்சு அரைச்சாலே போதும். ரவை பதத்தில் இருந்தால் போதும். ஒரு பவுல் எடுத்து நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து மீன் மேக்கரை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வாட்டரில் போட்டு ஊற வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாரில் மாற்றிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம மீன் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்ட் பண்ணுறதுக்கப்புறம் ரொம்ப நைவாக இதையும் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ரெட்டு தூள் மாதிரி கொரங்கிற ஒரு மெத்தடில் தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஸ்க்ரீனில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே ஜாரில் எக் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 எக்கையுமே வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். அந்த ஜார்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 எக்கு உடச்சி ஊற்றுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், இந்த 3யுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜார்லேயே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை பிளெண்ட் பண்ணி எடுத்து அந்த மசாலாலேயே இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்கெல்லாம் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையுமே இதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு நம்ம சில இன்க்ரீடியன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோடையே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நான் ஒரு ஆளுக்கு செய்ய போகிறேன், ஒரே ஒரு ஆம்லேட் தான். அதனால் இது உங்களுக்கு எப்படிலாம் செய்யணும், எத்தனை பேருக்கு செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. அவ்வளோதான். மல்லித்தலை, முருங்கைக்கீரை ரொம்ப அயன் இருக்குது. நீங்கள் ப்ரோட்டீனோட அயனும் கலந்து எடுக்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போடலாம். அப்புறமா ஒரு பிளெண்டர் வச்சு நல்லாவே அந்த கலவையை கிண்டலாம். இப்போ நீங்கள் எப்பயுமே சாதாரணமாக வீட்டில் வந்து ஆம்லேட் போடுவீங்களே, ஆனியன் ஆம்லேட் போடுற மாதிரியே வந்து அந்த பதம் வந்தாலே போதும். உங்களுக்கு ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சுன்னா அதில் இன்னும் 1-2 முட்டைங்க உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு தவா வச்சுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். கல் வந்து காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதில் அந்த கலவையை வந்து அதில் நீங்கள் ஆம்லேட் பதத்திலேயே ஊற்றி எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. உங்கள் ஆப்ஷனல் தான். இப்போ குழந்தைங்களுக்காக நான் செய்கிறதுனால இதில் 1 ஸ்பூன் மட்டும் நான் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வெயிட் லாஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க, நீங்கள் ஆயிலெலாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆயிலெலாம் வேண்டாம். அது குழந்தைங்களுக்காக அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் இதில் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எப்படின்னா கல்லுலேயே ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ். இது தனியாக அப்படியே செமையாக இருக்கும். இது நம்ம பரட்டி போடும்போது பாருங்களேன், அது தனியாக அப்படியே அழகாக வரும். கல்லில் ஒட்டாது, அடி பிடிக்காது, எதுவுமே பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்கன்னு மட்டும் இல்லை, எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு பசிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும் கண்டிப்பாக பசிக்கிறதுக்கு. 3 ஹவர்ஸ் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அழகாக வந்திருக்கு. ஒன்று கூட ஒட்டலை. அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே வெளியில் சிதறலை. செம்மையாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மட்டும் இல்லை, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, குழந்தைங்க
பெரியவங்க, நார்மலா உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹை புரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டை வீக்லி 2 ஆர் 3 டைம்ஸ் மஸ்ட்டா எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம, இதில வேறு எப்படி எப்படிலாம் நம்ம ஹெல்த்தியான முறையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொண்டு போறது. எப்ப பார்த்தாலும் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அதில இருந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில புரோட்டீன் இருக்கா? புரோட்டீன் எவ்வளோ இருக்கு? ஃபைபர் இருக்கா? அப்படிங்கிற ஒரு இதுக்கு நம்ம வந்துரணும். நம்ம உடம்புக்கு பேஸ் மட்டுமே புரோட்டீன் தான். புரோட்டீன் இருந்தாலே உங்களுக்கு எந்த விதமான நோய் தொற்று இருந்தாலும் சரி, எந்த விதமான பெயின்ஸுமே வந்து நம்ம பாடியை அட்டாக் பண்ணாது. இப்போலேருந்தே உங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற சாப்பாட்டில் புரோட்டீன் இருக்கா, ஃபைபர் இருக்கா, கால்சியம் இருக்கா, அதை தான் நம்ம பார்த்து கொடுக்கணும். டேஸ்ட் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டோட சூப்பராக ட்ரிபிள் மடங்கு டேஸ்ட்டை நம்மளாலையும் நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் உணவு பழக்கவழக்கங்கள் எல்லாமே உடல் ஆரோக்கியத்தோட குழந்தைங்களுக்கு பிடிச்ச விதத்தில் செமையாக சரியான விதத்தில் நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி முடிவெடுத்தால் கூட நம்ம ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.